எங்கடா இருந்தது? தெரியலம்மா, அந்த டென்ஷன்ல தான் நானும் இருக்கேன். உள்ள வாங்க பேசுவோம். ஏண்டா அவன் இங்க தானடா வரேன்னு சொன்னா? ஏண்டா செல்வம், அவன் தான் கேக்குறல்ல, வாய் திறந்து பதில் சொல்லேன்டா. வேற ஏதாவது உங்களுக்கு பெரிய சண்டையாடா? அம்மா, சண்டை போடுறதுனால ஒன்றும் அறிவு இருக்காடா உனக்கு? அப்படி என்னதான்டா பிரச்சனை? ப்ளீஸ்மா, ஏற்கனவே அருந்ததியை காணும், நான் வேதனையில் இருக்கேன். மேல மேல டென்ஷன் பண்ணாதம்மா. ஏண்டா வசதியான வீட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணுடா அவ. ஒரு சொல்லு தாங்குவாளான்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம் நீ? உன் அண்ணியை நாங்க திட்டினா மட்டும் அப்படியே வக்காலத்து வாங்கிட்டு வருவே நீ? எப்படி உன் பொண்டாட்டி கூட நீ சண்டை போட்ட? தனக்குன்னு வந்தா மட்டும் எல்லாம் மாறி போயிடுமா? ஏமா செல்வத்தை திட்டுறதுக்கா என் கூட கிளம்பி வந்தீங்க? பின்ன என்னத்தடா பேசுறது? கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம்ல. இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கான்னு. பாவம் அந்த பொண்ணு எங்க இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ. சரிம்மா, இவனை திட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதான் மாணிக்கம், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுல குழம்புறதுக்கு என்ன சார் இருக்கு? வாங்க சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லி. சார், காலில் கிளம்பி போன பொண்ணு நகையெல்லாம் வேற போட்டு போயிருக்கு. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சார் நல்லது. இல்லைன்னா இதுவே பெரிய பிரச்சனை ஆனாலும் ஆயிடும். என்ன மாணிக்க சொல்ற நீ? ஆமாம்மா, இந்த மாதிரி விஷயத்துல லேட் பண்றது தப்புமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லது. ஏன் சார் தயங்குறீங்க? பொண்ணு விஷயமாச்சே, அதான் யோசிக்கிறேன். சார், நீங்க தயங்குறதுனால எந்த பிரச்சனையும் குறைய போறது இல்ல. தயவுசெய்து கிளம்பி வாங்க சார். நீ ஏன்டா மரம் மாறி நிக்கிற? கிளம்புடா. இல்லைண்ணே, போலீஸ்க்கு போனா சரி போலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வாங்க சார், வாங்கம்மா. எல்லா விஷயத்தையும் சந்திரன் என்கிட்ட சொல்லிட்டான். பொதுவா இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைய எந்த லாயர்ஸும் தொட மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஹோப்லெஸ்ஸான மேட்டரை வீம்புக்கு போய் டீல் பண்ணுவேன். அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு தெரியுமா? சார், எங்க பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை சார்? நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது ஏதாவது சான்ஸ் இருக்கா? எந்த அளவுக்கு இதுல லீகலா பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ரொம்ப கம்மி. சட்டப்பூர்வமா இவங்க செல்வத்தோட மனைவி. நீங்க அடுத்தவன் பொண்டாட்டி கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. இது கிட்னாப்பிங், கடத்தல். சார், நானா விருப்பப்பட்டு தானே சார் இவரோட வந்தேன். அது எப்படி சார் கடத்தல் ஆகும்? ஓகே, அதுவும் தப்புதான். செல்வத்தோட மனைவியான நீங்க இவர் கூட இருக்கிறது அடல்ட்ரி. இதத்தான் திருவள்ளுவரே பிறர் மனை விளைதல்னு சொல்லியிருக்கார். புரியுதா? பின்ன நீங்க எப்படி சார் எங்களுக்கு சப்போர்ட்டா வர முடியும்? வந்து என்ன பண்ண போறீங்க? அதான்ப்பா எங்க வேலையே. நீங்க பண்ண சட்டப்படியும் தப்பு, தர்மப்படியும் தப்பு. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ். உங்களை சேர்த்து வைக்கணும். காசை பத்தி கவலை இல்லைன்னு சந்திரன் சொல்லிட்டான். காசு கொடுத்தா நான் கழுதை கூட குதிரைன்னு சொல்லி வாதாடுவேன். சார், எங்க பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறீங்க? உங்க பிரச்சனை சரியான முறையில தீரணும்னா 2-3 விஷயம் நடக்கணும். 1, உங்க அப்பா உங்களை மிரட்டி உங்க விருப்பத்துக்கு மாறா கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுதான் சொல்லணும். அதை நிரூபிக்கணும். இந்த விஷயத்துல எந்த காரணத்தை கொண்டும் நீங்க பல்ட்டி அடிச்சிடக்கூடாது. ஏதாவது மாத்தி பேசுனீங்கன்னா டேவிடும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூண்டோட ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நிச்சயமா நான் மாத்தி பேச மாட்டேன் சார். என்னோட முடிவு இறுதியான முடிவு. இனிமே என்னோட வாழ்க்கை டேவிடோட தான். வெரி குட். உங்களை மாதிரி தான் எல்லா பொண்ணும் இருக்கணும். ஐ மீன், முடிவுல உறுதியா இருக்கணும்னு சொல்றேன். சார், அடுத்த விஷயம் என்ன சார்? அடுத்தது, அந்த செல்வமும் அருந்ததியும் மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்கணும். அதாவது பரஸ்பரமா சம்மதிச்சு விவாகரத்து பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களை யாரும் பிரிக்க முடியாது. ஏமா, உங்க புருஷன், ஐம் சாரி, அந்த பையன் செல்வம் இதுக்கு ஒத்துக்குவாரா? தெரியல சார். உங்களை டைவர்ஸ் பண்றதா அவருக்கு நல்லதுன்னு, உங்களை மாதிரி மனசை வேற இடத்துல வச்சிருக்கிற பொண்ணு பொண்டாட்டியா இருந்தா வீடு விளங்காதுன்னு நான் அவருக்கு எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். ஓகே? என்ன இருந்தது? என்ன ரொம்ப யோசிக்கிற? சார் சொன்ன மாதிரி செல்வம் டைவர்ஸ் கொடுத்துப்பாரா? நீ வேற பணக்கார வீட்டு பொண்ணு, வசதியாகவே வாழ்ந்திருப்ப. அதான் எப்படி இருப்பியோ, இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கம்பல் பண்ணி ஒரு மாதிரியாக ஒத்துக்கிட்டேன். சோ, நான் நீங்க நம்ம 2 பேருமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஆசைப்பட்டு இந்த கல்யாணம் நடக்கல. என்னம்மா சைலண்ட் ஆயிட்டீங்க? சம்மதிப்பாருன்னு தான் தோணுது. ஆனா இதெல்லாம் உடனே அவர்கிட்ட கேட்கணுமா? கேட்டுதான் ஆகணும். இந்த விஷயத்தை ப்ராப்பரா பண்ணாதான் நமக்கு சேஃப். சார், நிஜமா நாங்க பயப்படுறது சட்ட பிரச்சனையை பத்தி இல்ல. இவளோட அப்பா தரக்கூடிய பிரச்சனை தான் உண்மையான பிரச்சனை. முதல்ல அதை சமாளிப்போம். லீகல் மேட்டர்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பாப்போம், எல்லாத்தையும் பாப்போம். ஏன் சார்,
வெளியூர் எங்கேயாவது போய் தங்கினா என்ன? எதுக்காக வெளியூர் போகணும்? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் சார். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, உங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லலாம் கண்டிப்பா அவங்க ஆளுங்களை நிப்பாட்டி இருப்பாரு. அங்க போன ரிஸ்க் கண்டிப்பா மாட்டிப்பீங்க. அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கிறது தான் நல்லது. இங்க நம்ம ஆளுங்களா இருக்காங்க, அவங்கள மீறி எதுவும் நடந்துராது. ஓகே ஓகே சார். அருந்ததி, ஒண்ணு மட்டும் தெளிவா உறுதியா நீங்க சொல்லணும். என்ன சார்? இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்களோட சேர்ந்து இருக்கீங்க, அப்புறம் உங்க அப்பா அம்மா புருஷன் வந்து அழுதா மனசை மாத்திட்டு போயிட மாட்டீங்களே? இல்ல சார், எனக்காக இத்தனை பேர் சிரமப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டு நான் மாற மாட்டேன். உங்களை நம்பி தாலி கட்டின புருஷனையே இந்த டேவிட் வந்து அழுததும் விட்டுட்டு வந்தவங்க நீங்க. நாங்க என்ன ஒட்டா வரவா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா, மாற மாட்டீங்களே? இல்ல சார், இதுல என் சுயநலமும் இருக்கு. நானும் டேவிடும் சின்சியரா லவ் பண்ணோம், இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எக்காரணத்தை கொண்டு நான் என் காதல விட்டு கொடுக்க தயாரா இல்ல. கண்டிப்பா நான் மனசு மாற மாட்டேன். அப்ப தைரியமா இருங்க, நம்மள யாரும் அசைக்க முடியாது. பொண்ணு காணாம போச்சுன்னு சொல்றீங்களே, நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்தோம் சார். பொதுவா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா சரியா தேடுறது இல்ல. நீங்க மறுபடியும் ஒண்ணு பண்ணுங்க, இந்த பக்கத்து வீடு தெரிஞ்ச வீடு எல்லார்ட்டையும் விசாரிச்சு வந்து சொல்லுங்க. உங்க கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். என்ன சார் நீங்க எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எதுக்கு சொல்றேன்னா, நாங்க நிறைய பார்த்துட்டோம். நாங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கி நாயா போய் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில பொண்ணு தெரிஞ்சவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தானே வெட்டி வேலை, அதுக்கு தான் சொல்றேன். சார் ப்ளீஸ், காணாம போனது என்னோட ஒய்ஃப். நாங்களும் எல்லா இடமும் தேடி விசாரிச்சு பார்த்துட்டோம், கிடைக்கல சார். தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி என் பொண்டாட்டியை தேடி கொடுங்க சார் ப்ளீஸ். ஆமாம் சார், பாவம் அந்த பொண்ணு எந்த நிலைமையில் இருக்கோ என்னமோ, ஏதாவது இடக்கூடமாக நடந்துட போகுது சார். ப்ளீஸ் கொஞ்சம் அவசரமாக கண்டுபிடிங்க சார். நீ தானே இந்த தொலைஞ்சு போன பொண்ணோட வீட்டுக்காரன்னு சொன்ன? ஆமாம் சார். நீ ஏதாவது அடிச்சு துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணியா? ஐயா, என்னையா நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஏன் புள்ள அந்த மாதிரிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. இப்ப நீ எதுக்குமா டென்ஷன் ஆவற? பின்ன என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் புள்ள அந்த மாதிரிலாம் கிடையாது, தங்கமான புள்ளைங்க அவன். அப்படியா? சரி சரி. ஏம்மா, நீ ஏதாவது உன் மருமகளை வரதட்சணை அது இதுன்னு கேட்டு கொடுமைப்படுத்தினியா? அட கடவுளே, ஏன் சாமி, காணாம போனவளை தேடி கொடுங்கன்னு சொன்னாக்க எங்க மேல எல்லா பழியும் தூக்கி போடுறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுங்க. நான் ஒரு பாவம் அறியாதவங்க. சார், எங்க சம்பந்தி வீட்டுல நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாரும் கிடையாது சார். என் பொண்ணு வேற பிரச்சனையில தான் காணாம போயிருக்கணும். அதனால தயவு செஞ்சு நீங்க அவங்க மேல சந்தேகப்படாதீங்க சார். சரி, இவங்க மேலாம் பிரச்சனை இல்லைன்னே வச்சுக்குவோம். ஆமா, உங்க பொண்ணு கல்யாணம் எவ்வளவு நாளாச்சு? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் சார் ஆகுது. அதுக்குள்ள ஆளை காணும்னா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம். அவ யாரையாவது லவ் பண்ணிருப்பா, அவ விருப்பத்துக்கு மேல கல்யாணத்தை முடிச்சிருப்பீங்க. போற வர இடம் எல்லாம் விசாரிச்சிங்களா? இல்ல வேற யாரு கூடயாவது ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இப்படி பேசுறதுக்கு தானே இந்த உடுப்பை மாட்டிட்டு உக்காந்துருக்கீங்க. அம்மோ, சும்மா இருக்க மாட்டா? அநியாயமா பேசுறீங்களே சார். கல்யாணம் ஆகி வாழ்ற பொண்ணை பார்த்து அவ என்னமோ லவ் பண்ணால ஓடி போனாலான்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமா பேசுறீங்களே, இது நல்லாவா இருக்கு? எங்க மனசுல என்ன பாடுபடுது தெரியுமா? நாங்களே நொந்து போய் வந்திருக்கோம் சார். ஏமோ, புரியாம பேசாத. என் சர்வீஸ்ல நான் 1000 பேரை பார்த்திருக்கேன். வீட்டுக்குள்ள புருஷனை பூட்டி வச்சுட்டு லவரோட எஸ்கேப் ஆன கேஸ் எல்லாம் இந்த ஸ்டேஷன்ல வந்திருக்கு. எங்க பொண்ணு ஒண்ணு அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாது. தங்கமான பொண்ணு, கட்டின பசு மாதிரி இருப்பா. கட்டின பசுவா? கட்ட அறுத்துக்கிட்டு கிளம்பிச்சுன்னு சொல்லிட்டு தானே கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்க. சார் ப்ளீஸ் சார், எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆர்கியூ பண்றதுக்கு நேரம் இல்லை சார். தயவு செஞ்சு எப்படியாவது என் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பா முயற்சி பண்றோம். நீங்க நான் பேசுற பேச்சை வச்சு வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. உங்களை மாதிரி வரவங்களுக்கு என்ன மென்டாலிட்டி தெரியுமா? நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத ரூட்ல திங்க் பண்றதே இல்ல. ஆனா நாங்க அப்படி கிடையாது, 4 விஷயமும் திங்க் பண்ணுவோம். அதனாலதான் இந்த கேள்விகள்லாம். சரி, என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன். சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். நாங்க போயிட்டு வரோம் சார். ஏன்பா இந்த பெரியமாலா இதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு வரீங்க? தேவையில்லாம டென்ஷன் ஆகுறாங்க வயசான காலத்துல. சார், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதோட நிற்காம நீங்கள் நானும் செல்வம் 3 பேரும் எல்லா இடத்துலையும் போய் விசாரிப்போம் சார். ஆமாம் மாமா. நீங்க எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். இல்லை, நாங்கள் கூட இருந்தால் உதவியாக இருக்குமேன்னு தான். வேண்டாம் மாப்பிள்ள, நான் விசாரிச்சுக்கிறேன். அருந்ததி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். கவலைப்படாதீங்க. செல்வம், நீ வேணா சார் கூட போயேன், அவருக்கு உதவியாக இருக்கும். வேண்டாம் மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. மாமா, தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடு அங்கங்கேன்னு கொஞ்சம் தேடி பார்த்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் மாமா ப்ளீஸ். சரி,
அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். சரிங்க. அம்மா நான் வேணா ட்ராப் பண்ணிடுறேன். இருக்கட்டுங்க. வேணாம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம். வர சம்மந்தி. ஆ வரேங்க. வாங்க. டேய்ரா. ஹலோ. நான் பாலு பேசுறேன். அருந்ததி காணாம போயிட்டா. நீ உடனே நம்ம ஆளுங்களை கூப்பிட்டுக்க. வண்டியை எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடி அவ எங்க இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். என்ன? சரிங்கய்யா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. நீங்க கவனமா இருக்கணும். அவளை பத்தி என்ன தகவல் தெரிஞ்சாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேயா? சரிங்கய்யா. ஆ அநேகமா அவ அந்த டேவிட் தேடி தான் போயிருக்கணும். முதல்ல அந்த டேவிட் இருக்கிற இடத்துல போய் விசாரிங்க. அவ அங்க இல்லைன்னு சொன்னா எப்போ வந்தா என்ன விவரம்னு தெளிவா விசாரிங்க. விசாரிச்சு எனக்கு தகவல் சொல்லுங்க. அதெல்லாம் தெளிவா பாத்துக்கிறேன்யா. லேட் பண்ணிட வேண்டாம். இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க கிளம்பணும். ஓகே? ஹலோ தீபாவா? நான் பாலு பேசுறேம்மா. அருந்ததி அங்க எதுவும் வந்தாளா? சும்மா தாம்மா கேட்டேன். நான் அப்புறம் பேசுறேன். என்னங்க ஆச்சு? அவ எங்கேயுமே இல்லை தெய்வான. அவ நிச்சயம் அந்த டேவிட் பைய கூட தான் இருப்பா. அட கடவுளே, எனக்கு உடம்பெல்லாம் பதறுதுங்க. இது என்னங்க அசிங்கம்? அவ அந்த டேவிட் பைய கூட இருந்தான்னு வை, அப்புறம் என் பொண்ணுன்னு கூட அவளை நான் பார்க்க மாட்டேன். என்னங்கடா, ஏதாவது தெரிஞ்சுதா? சார், அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான் சார். நினைச்சேன். அவன் எங்க இருக்கான்னு அக்கம் பக்கத்துல ஏதாவது விசாரிச்சிங்களா? ஐயா நைஸா பக்கத்து வீட்டுல விசாரிச்சேன். வீட்டை காலி பண்ணிட்டு போனவன் ஒரு முறை அட்வான்ஸ் வாங்க வந்திருக்கான். ஏதாவது லெட்டர் வந்தா அதை அவனுக்கு அனுப்ப சொல்லி ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐயா. எங்க அந்த ஃபோன் நம்பர்? இது இருக்குங்க ஐயா. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நாங்க எதுவும் உங்கள்ட்ட கேட்காம பண்ணக்கூடாதுன்னு இங்க வந்துட்டோம் சார். என்னங்க இத பாருங்க, அந்த பாவி பையன் நம்ம அருந்ததிக்கு எழுதின லெட்டர். ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரா இருக்கு. ஹலோ யாருங்க பேசுறது? ஹலோ ஹலோ. இவ அங்கதான் இருக்கு. வாங்கடா போலாம். என்னங்க ஒரு நிமிஷம், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. விஷயம் முத்தி போச்சு. நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. இப்ப நம்ம சம்மதி வீட்டுக்கும் பதில் சொல்லி ஆகணும். கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. வாங்கடா. கண்ணு மாணிக்கம், என்னடா நடந்தது? ராஜா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? எனக்கு என்னாச்சு செல்வம்? அண்ணே என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னண்ணே, நாங்கெல்லாம் எவ்வளவு டென்ஷனா இருக்கோம் தெரியுமா? என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். அவரை தொந்தரவு பண்ணது நிர்மலா. செல்வண்ணே நீயாச்சும் சொல்லு, அருந்ததி எங்க? அடே என்னடா அது? என்னடா நடந்ததுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ராசம், நீயாவது சொல்லுமா. என்னத்தேன்னு கிளவி சொல்றது? அருந்ததி எங்க போனான்னே தெரியல. இங்க இருந்து போனவ அவ வீட்டுக்கும் போகல. நாம என்னன்னு நினைக்கிறது? எனக்கு இருப்பே கொள்ளல கிளவி. எனக்கு படபடன்னு வருது. ஏமாடி, நீ அப்படியே உட்காரு. மயங்க கேங்கி விழுந்துற போற. உட்காரு கண்ணு. உட்காருமா. உட்காருடி கண்ணு. உட்காருமா. ராசம், பதறாதம்மா. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட காலம் வந்திருக்கு போல இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன உன் உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அதை தாங்கிக்க நம்மளால முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏமாடி, கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க அருந்ததி ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நமக்கு எப்படி சொல்ல தெரியும்? பாலு சார் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணுமே தெரியல. எங்க இருக்காளோ? இப்ப என்னங்க பண்றது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா அங்க இருக்கிற விளங்காத பயலுங்க மனசு நோகடிக்கிற மாதிரி ஏதோ பேசுறானுங்க.
என்னம்மா கேட்டாங்க? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறானுங்க. மா ஏம்மா நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருமா. என் செல்வம், அருந்ததி கோவமா போனான்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்களும் அவளோட போயிருக்கலாம். போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஆமாடி, இப்ப அதான் ரொம்ப பெருசா போச்சாக்கு உனக்கு. அவனே நொந்து போய் வந்து உக்காந்துருக்கான். அவனை போய் குத்த சொல்லிட்டு இருக்கிய. போன பொண்ணு ஒரு போனாவது பண்ணி விவரம் சொல்லி இருக்கலாம்ல. ஏன்டா இப்படி எல்லாரையும் போட்டு அலக்கழிக்கிறாளோ அவ. இப்படியே அத்தனை பேரையும் கிடந்து தவிக்க வைக்கிறது. ராசம், நகனத்துக்கு ஆசைப்பட்டுட்டு எவனாவது ஒருத்தன். சும்மா இரு பாட்டி, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. அதுங்களடா செல்வம், என் மனசு கிடந்து தவிக்குது. ஐயோ ப்ளீஸ், இந்த நேரத்தில் இனிமேல் யாரும் பேச வேண்டாம் தயவு செஞ்சு. நல்லதையே நினைப்போமே. அண்ணே, அருந்ததுக்கு எதுவும் ஆயிருக்காது. நல்லபடி இருப்பாவ, எனக்கு தெரியும். போங்க, மனசை போட்டு குழப்பிக்காம எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க முதல்ல ப்ளீஸ்.